ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,000 வச்சு வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ரிவ்யூ பண்ணி வந்து பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பட்ஸ், ஏர்பாட்ஸ், இல்லை ஏர்டாப்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது தோணிக்கலாம். ஐ திங்க் ஸோ இது வந்து ஏர்பட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏர்டாப்ஸு, ஏர்பாட்ஸ்னால் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. இதை பற்றி தான் வந்து பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா ரொம்பவே அதிகம். அண்ட் அதே மாதிரி இதில் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா வீடியோக்குள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கு இது என்னென்னா இது வந்து அன்பாக்ஸ் பண்ண வீடியோ வந்து பார்த்தா காட்டுறேன். அண்டு அன்பாக்ஸ் பண்ணதை இப்போ தான் பண்ணேன். அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆக்சுவலி இது அன்பாக்ஸ் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னென்னா சுற்றி என்ன கொடுத்துருக்காங்க டப்பா பற்றிலாம் விலை வரியாக சொல்ல தேவையில்ல. ஏன்னா எல்லா டப்பா ஒன்று தான். லெட்ஸ் மீ ஓப்பன் இட். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டப்பா தேவையில்ல அடுத்து. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இது எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக யோசித்து நான் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் உள்ள. ஸோ இதுதான் வந்து அந்த ஏர்டாப்ஸா ஏர்பாடோ என்னமோ ஒன்று. ஸோ இதை வச்சுட்டு அடுத்து ஒன்று தனித்தனியாக எடுத்து வச்சோன்னா அடுத்து வந்து இந்த பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு ஒயர் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அந்த இது மாட்டுறதுக்கு பேர் தெரியல, அந்த மேனுவல்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்க போகுது. என்ன இதை எடுத்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டா போதும். இது வந்து எப்படின்னா, அதாவது ஃபியூச்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன், இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலி சொல்கிறதுக்கு. நான் ஒன்று ஒன்றா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் மாட்டி பேசிகிட்டு இருக்கதான் வந்து பார்த்தா வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறது. அந்த இதோட வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் தான் சொல்லணும், வாய்ஸ் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணணும். லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த்ரூ த ஆப். அந்த ஆப் மூலியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்தா இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை வந்து பார்த்தா நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு சாங்ஸோ வீடியோஸோ கேட்குறப்போ இது இந்த இடத்துல, அதாவது இது ஃபுல்லாக வந்து பார்த்தா டச் தான். ஸோ பட்டன்ஸ் எதுவும் இல்லை இந்த இதில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக, அதாவது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டச் அப்படிங்கிறது பண்ணணும். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆகாதும், வீடியோ ஸ்டாப் ஆகுது, இல்லை மியூசிக் நீங்கள் என்ன கேட்டுட்டு இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிங் சவுண்ட் அப்படின்னு ஒன்று வரும். எம்பெடிங் சவுண்ட் அது என்னமோ ஒன்று வந்து பார்த்தா வரும். அதாவது அவுட் சைட்ஸில் இருக்க சவுண்ட்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா ஒரு சவுண்ட் இதுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் 2 டைம் நம்ம டச் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ளே ஆகும். இப்போ ஒரு சாங்ஸ் கேட்குறீங்கன்னா 1 டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப்பும் இல்லைனா ப்ளே ஆகும். 2 டைம் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் வந்து பார்த்தா ப்ளே ஆகும். இதை வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வச்சு வந்துருச்சு. 16,000க்கு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து இதுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து சோனி ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஆப். ஏன்னா இது வந்து சோனி கம்பெனியோட தான். சோனி ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிற ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேர் கொடுத்துக்கணும். பேர் கனெக்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். என்ன வரும் அப்படின்னா, அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது, அதாவது எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரைட் லெஃப்ட்லேயும் வந்து தனித்தனியாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். மேபி எத்தனை இதில் தனித்தனியாக யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. தனித்தனியாக, அதாவது ரைட்டில் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். அண்ட் ஸ்டேட்டஸ், அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணிங்க. அடுத்து வந்து சவுண்டு. இதில் என்னென்னா, உங்களுக்கு சவுண்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்றப்ப எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கஸ்டம் 2, கஸ்டம் 1, மேனுவல், ஸ்பீச். அது எப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் மியூசிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் கேட்குறப்போ இதை மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க, ரிலாக்ஸ்டாக கேட்கணுமா இல்லை எக்ஸைட்டட்,
உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா நீங்கள் கேட்கணும். அதாவது உங்களுடைய சவுண்ட் கண்ட்ரோல் எந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆப் மூலியமாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஏர் ஸ்டெப் இதெல்லாம் தேவையில்லைன்னு கேட்டால், பட் இதுக்கு அதாவது 360 ரியாலிட்டி ஆடியோ அப்படின்னா உங்களுக்கு வெளியே நடக்கிறது சுத்தமாக வந்து பார்த்தோன்னா தெரியாது. பட் அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் போடுறது ஆக்சுவலி நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, டச் சென்சார் வந்து என்னென்ன இருக்குதுன்னு. ரைட் சைடில் டச் பண்ணோன்னா ப்ளேபேக்கு, லெஃப்ட் சைட்லனா ஆம்பியன்ட் சவுண்ட் கண்ட்ரோல், அது வந்து நாய்ஸ் கேன்சலிங். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா ஃபங்க்ஷன், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பண்ணலாம். வால்யூம் கண்ட்ரோல் வேணுமா, கூகுள் அசிஸ்டன்ட் வேணுமா, இல்லை அமேசான் அலெக்ஸா ரைட் சைடில். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடில் வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா பாஸ், டபுள் டேப் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு, ட்ரிபிள் டேப் அப்படின்னா நீங்கள் முன்னாடி கேட்ட சாங் வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட், இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப், அதாவது நீங்கள் வந்து அது எடுத்தோடனே வந்து ஆஃப் ஆகணுமா தேவையில்லையா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் காதுலேருந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதில் ப்ளே ஆகிற வீடியோவோ இல்லை சாங்கோ வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஆஃப் ஆகும். சவுண்ட் சாஃப்ட்வேர் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அது என்னென்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் பேசுகிறப்போ என்ன லாங்குவேஜில் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உட்காந்துருக்கப்போ உங்களுக்கு வெளியில் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி வந்து வாய்ஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் ஆன் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறது மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போஸ் இல்லை அப்படின்னா நடந்துகிட்ருக்கீங்க, ஓடிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களால் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 16,000 ரூபாய்க்கு ஒருத்தா. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக்சுவலி நான் பண்ணி சொல்லியிருப்பேன் இதை. பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் அவ்வளோவா வந்து பார்த்தா புரியாது. அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோலில் வந்து இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் அதோட கஸ்டமைசேஷன் ஃபுல்லாக. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாடோட ஃபுல் கஸ்டமைசேஷன். தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இது ரெண்டு மட்டும் தான் இன்னும் வந்து பார்த்தா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்காம வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி டைம் ஆகும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ப்ரியராக வந்து இது எதுவும் பண்ணலை. அண்ட் நாய்ஸ் கேன்சலிங் வரப்போ உங்களுக்கு எந்த லெவலில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் வாய்ஸ் தேவையா, அந்த வாய்ஸ் மட்டும் தேவையா, இல்லை வெளியே இருக்கிறதும் கேட்கணுமா கேட்க வேணாமா அப்படிங்கிறது. அண்டு அந்த பாக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ரைட் லெஃப்ட் இது எல்லாமே வந்து பார்த்தா இதிலே வந்துடும். ஸோ மாட்டினோன்னா நம்ம நாய்ஸ் கேன்சலிங் கொடுக்குறப்போ நான் பேசுகிறதே வந்து பார்த்தோன்னா நமக்கு கேட்காத மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று தான், பட் அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இதுதான். அண்டு உங்களுக்கு வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தா அந்த பேசுகிறப்ப கிளியராக தெரிஞ்சிருக்காது, அந்த இது பண்ணி பேசுகிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப. ஏன்னா அந்த ஃபோனோட கனெக்டாக இருந்ததுனால கேட்கல. அண்ட் இப்போ கரெக்டாக கேட்டிருக்கோம். இப்போ நான் பேசுகிறப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கே நான் பேசுகிறது கேட்கல அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது காதில் மாட்டிட்டு பேசுகிறதும் மாட்டாமல் பேசுகிறதும். ஆக்சுவலி அது பார்த்தா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ப்ராடக்ட்டோட மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே போட்டிருப்பேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். அண்ட் வீடியோவில் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் ரிவ்யூ பண்ணது நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. அண்ட் வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.